ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஹல்வா கேசரிலாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஹல்வா மாதிரியும் ஃபீல் ஆகும், கேசரி மாதிரியும் ஃபீல் ஆகும். அப்படி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. திகட்டவே திகட்டாது. ஹல்வா கூட ஒரு சில நேரம் திகட்டும். ஆனால் இந்த உக்காரையை நீங்கள் நிறைய சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. 1/2 கப் பாசிப்பருப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆன பின்னாடி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அலசிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு குக்கரில் வந்து இதை மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப பருப்பு வந்து குழஞ்சு மசிய தேவையில்லை. ஏன்னா இது லைட்டாக மலர்ந்தா போதும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு ஒரு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து குழையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்ன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு நாட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். ரொம்ப வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நாட்டு சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிரும். ஏன்னா நான் ஆல்ரெடி பவுடராக தான் வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 10 முந்திரி, 10 கிஸ்மிஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வந்து நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யிலே நல்லா வறுத்துட்டு முந்திரி செவந்து கிஸ்மிஸ் நல்லா உப்பி வந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் அந்த நெய்யில் 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்ன்றது நான் 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு அந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் முந்திரி கிஸ்மிஸோட வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை என்ன மாதிரி செஞ்சாலும் ஓகே, எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை ரெண்டையுமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து அந்த நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசமாக நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வறுத்து விட்டுட்டு சுடு தண்ணி 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. 2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு இதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரவை வெந்து வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தண்ணியோடையும் ஆட் பண்ணலாம், தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க நாட்டு சர்க்கரை தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் கரைச்சிட்டு ஆட் பண்ணுறீங்கன்னா நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் கல், மண், தூசி எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிடும். மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயும் நல்லா வந்து கெட்டிப்பட்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கெட்டியாகி வர டைமில் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வறுக்கும் போது. அதுக்கப்புறம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்து எல்லாமே வெளியில் வந்து செப்பரேட்டாக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டாக வந்து சைடில் உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி நெய் வந்து சைடில் வந்து செப்பரேட் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹல்வா மாதிரி நல்லா வந்து நான் ஸ்டிக்கியாக வந்துடும். நான் செஞ்சுருக்கிறது லைட் வெயிட் அலுமினியம் பாத்திரம்னால இப்படி இருக்குது. நீங்கள் வந்து நான் ஸ்டிக்லேயோ இல்லை வந்து அடிகனமான பாத்திரத்துலையோ செய்கிறீங்கன்னா நல்லா வந்து ஒட்டாமல் அழகாக நீட்டாகவே வரும். இந்த மாதிரி நான் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் ஹல்வா மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் பக்குவம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் சுட சுட இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நம்ம சாப்பிட்றோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாழை இலையில வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பவுல்லையும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு. டெக்ஸ்சரை பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேசரி மாதிரியும் இருக்கும், ஹல்வா மாதிரியும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி
இருக்கும். நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் செய்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு. நான் கம்மியாக தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தெரியுதுன்னு. இதை விட நெய் நிறைய பேர் ஆட் பண்ணி செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் மிதக்க வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உக்காரே ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.